ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கடக மகா ராஜ குருப்பெயர்ச்சி. இந்த குருப்பெயர்ச்சி பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை மணி 10 அளவில் இந்த குருப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த கடகமகா ராஜகுருப்பெயர்ச்சி ராஜகுருப்பெயர்ச்சி என்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இது போன மாதம்தான் தமிழ் வருஷம் பிறந்திருக்குது. தமிழ் வருஷம் பிறந்த ஆண்டில் இவர் ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். இந்த ராஜா பொறுப்பை இவருக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த பராபவ ஆண்டு முழுவதும். ஆகையினால இவர் இப்போ ராஜாவாக இருக்கின்றார். இந்த ராஜா கடகத்தில் உச்சம் பெறப் போகின்றார். அதுதான் முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்டின் ஒரு மிகச்சிறந்த மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், ராஜாவாக இருக்கிறவர் மகாராஜாவாக பொறுப்பாகின்றார். அப்படிப்பட்ட நிலை. பல அரசர்களுக்கு பெரிய அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல ராஜாக்களுக்கு ஒரு பெரிய ராஜா இருப்பார். அவர் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக்கரவர்த்தி யோகம் என்பது இவருக்கு ஏற்படுகின்றது. ஆகையினால மொத்தத்தில் அவர் ராஜா அப்படிங்கிற பதவிங்கிறதுனால அந்த கடக மகா ராஜ குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? ஏற்கனவே மகர ராசிக்காரங்க ரொம்ப அல்லாடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கும்பராசியை போல மகரமும் சனியினுடைய வீடு தான். இது சனிக்கு இரவு வீடு என்ற காரணத்தினாலும், நீங்கள் உழைப்பாளிகள் என்ற காரணத்தினாலும், என்னதான் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் அடிப்படையில் நீங்கள் ஒரு உழைப்பாளி. பெரும்பாலான மகர ராசிக்காரங்க அடிமட்டத்தில் இருந்து தான் உயர்ந்து முன்னேறி இருப்பீங்க. எல்லாம் உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பினால்தான் சிகரம் தொட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். என்றாலும் இந்த 7.5 சனி காலங்களில் ரொம்ப பாதிப்பாகத்தான் இருந்திருக்கும். பல வகை இடைஞ்சல்கள், பல வகை தடங்கல்கள், பல வகை குழப்பங்கள் இவைகளெல்லாம் இருந்திருக்கும். மனத்தடுமாற்றம் இப்படி கூட சில பேருக்கு இருந்திருக்கு. சில பெண்கள் தொடர்புகளால் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஊடால மனக்குழப்பம் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாமல் கூட சில பேர் அலைஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறையவாகவே இருந்துச்சு. தொழிலாளர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் காதல் பிணைப்புகள் என்பது அடிக்கடி அதாவது காட்டி மறைத்து கொண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் போய்கொண்டு இருந்துச்சு. எதுவும் பிடிபடவில்லை. வந்தாயா போயிட்டாயா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சில சமயங்களில் ரெண்டும் ஒன்று கூடி வந்திருக்கும். ரெண்டும் ஒன்று கூடி வந்ததுனால ரெண்டுமே அவுட் ஆயிடும். இந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுடைய உழைப்பிற்கு இடையே இந்த மாதிரி கசம்சா வேலைகளும் வேற நடந்து விலகிருச்சு. இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். இதில் அந்த கடகமகா ராஜ குருப்பெயர்ச்சிங்கிறது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகின்றார். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகளில் இருந்துச்சுன்னா அந்த ராசி எந்த ராசியாக இருந்தாலும் அது சுபபலம் அடையக்கூடியதாக அமையும். சுபபலம். ஏன்னா குரு என்பவர் 7ஆம் இடத்துல வேறு எந்த கிரகங்களும் வரக்கூடாது. குரு வந்துச்சுன்னு சொன்னால் அது யோகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மகர ராசிக்கு இந்த குரு பகவான் நல்லவர் அல்ல என்றாலும் கூட அவர் இருப்பிடம் 7ஆம் இடத்துக்கு வந்தால் அது காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஒரு மணப்பெண்ணுக்கோ மணமகனுக்கோ நல்ல நேரம் வந்துடுத்தா அப்படின்னு கேட்கும்போது குருபலம் வந்துருச்சான்னு தான் கேட்பாங்க. குருபலம் வந்துருச்சா அப்படின்னா இந்த மாதிரி 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் குருபலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் குருவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. இவர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சம் பெறுவார்.
ஏற்கனவே மிதுனத்தில் இருந்து டெப்டேஷனில் தான் கடகத்துக்கு வந்தார். அது உண்மையான பயிற்சி அல்ல. இப்பொழுது வந்திருப்பது தான் உண்மையான பயிற்சி. ஆகையினால இவருக்கு சர்வ சுதந்திரங்களும் கொடுக்கப்படக்கூடிய வீடாக இந்த வீடு அமைகின்றது. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு நட்பு முறையிலே வரக்கூடிய சந்திரன். ஏனென்றால் 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் தான் நட்பு, மனைவி, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அந்த கிரகம். இவர் வளர்பிறை சந்திரனாகி 9ஆம் இடத்துல போய் உபயத்தில் இருக்கின்ற காரணத்தினால இந்த மகா குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நினைத்த காரியங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வழிவகையை உண்டு செய்வார். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க வேலை போயிடுத்து. அது என்ன காரணம் அப்படிங்கிறது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணமாக இருக்கும். அது சில பேருக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கலாம், சில பேர் டிஸ்மிஸே ஆகிருக்கலாம், இன்னும் சில பேர் ஒப்பந்தம் முடிந்து விட்டதையா அதனால் சும்மா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. பட்சே ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால வேலை போய்விட்டது. அப்படி போனவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நிதானத்தையும் நல்ல வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வகையில் சர்வ சுதந்திரமாக அமைந்திருக்கின்றார். ஆகையினால முழு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். உங்களுடைய ராசி நாயகனும் உங்கள் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல போய் சப்போர்ட்டாக இருக்கின்றார். பொதுவாக அசுபக்கிரகங்கள் என்பவங்க 3, 6, 11 இருந்தால் அது வலிமை பெற்று விளங்குவாங்க. அப்போ ராசி நாயகன் அவர் தான் ஆட்டநாயகன். அவர் 3ஆம் இடத்துல உபய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் பணம் அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ தேவையை விட அதிகமாக பண வரவுகளை கொண்டு கொத்தி குவிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களை பார்க்கின்ற காரணத்தினால களங்கம் அனைத்தும் தொடை தெரியப்பட்டு விடும். குழப்பம் அனைத்தும் விலகிவிடும். நீங்கள் இப்பொழுது ஒரு மன்மதனைப் போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக விளங்குது. ஏனென்றால் இந்த குரு 3க்கும் 12க்கும் உடையவன். மகர ராசியை பொறுத்தமட்டில் 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம். தைரியம் இருந்தால் தான் காமசுகத்தை பெற முடியும். முயற்சி இருந்தால்தான் ஒரு வெற்றி காரியத்திலே வெற்றியை பெற முடியும். அந்த முயற்சி என்பதற்கு 3ஆம் வீடு தான் முக்கிய காரணமாக அமைவார். அப்படிப்பட்ட அந்த குரு 3ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனும் 12ஆம் வீடு என்பது நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல போகம். இதை தவிர வேறு என்னையா வேணும் மனுஷனுக்கு வாழ்க்கையில்? அந்த மாதிரி உண்டான வீட்டுக்கும் இந்த குருதான் சொந்தக்காரர். இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் அடைந்து 3ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு உங்களையும் பார்க்கின்றார். ஆக விட்டுறாரா? அருமையான நல்ல உணவு, நல்ல சுகம், நல்ல போகம், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. அதாவது கனத்து போன, நீர்த்து போன மனசுக்கு ஒரு பெரிய அருவி, வெள்ள மழை, தேன்மழையாக பொழிந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல மன்மத சுகத்திலே திளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கடகமகா குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் போக 7ஆம் பார்வை என்பது சுப பார்வை அப்படின்னு பேர். உங்களுடைய கௌரவம் பல மடங்கு உயர்ந்து விளங்கும். சமுதாயத்திலே அந்தஸ்து பெருகும். உங்களை பொறுத்த மட்டிலே ஒரு தலைமை பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இந்த எலெக்ஷன்லாம் நீங்கள் நின்னையும் சொன்னால் எதிராளி படுதோல்வி அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் அப்படி இருக்கு மகரத்துக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமடைந்து இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவருக்கு வீடு கொடுத்தவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உலாவுகின்ற காரணத்தினாலேயும் பணம், புகழ், செல்வம், செல்வாக்கு இவைகள் உங்களை தேடி வரும். இதுதான் முதல் நல்ல செய்தி. அடுத்து 2ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்ப அமைப்பு வேறொரு இடத்துல இருக்கும். அது ஜம்முன்னு இருக்கும், உச்சம் பெற்று இருக்கும். பட்சே குடும்பத்தோடு நீங்கள் இப்பொழுது சேர்ந்து அதிகபட்சம் வாழ முடியாது. குடும்பமும் நன்னா இருக்கும், நீங்களும் நன்னா இருப்பீங்க. பட்சே வேறு வேறு இடத்துல இருப்பீங்க. அப்படித்தான் அந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிரும், குடும்பத்தை உடனே கூட்டிகிட்டு போக முடியாது.
அது ஒரு 6 மாதமோ 10 மாதமோ ஆகும். நாங்கள் போய் உங்களுக்கு எல்லாம் வேண்டிய விசா ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுக்கிடுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அது வரைக்கும் தனித்து தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டாகும். சில பேருக்கு வெளி மாநிலத்துக்கு வேலை கிடைச்சிரும், இல்லை தொழில் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆகையினால குரு, கடக குரு என்பது உங்களுக்கு வாழ்க்கையை நல்லா புரட்டி போற்றும், அதே சமயத்தில் உச்சம் பெறத்தொட வைக்கும். இந்த புரட்டி போடுதல் என்பது 2 வகையை குறிக்கும். தலைகீழாக புரட்டி போட்டு மிதிக்கவும் செய்யும், தலைகீழாக புரட்டி போட்டு உன்னத நிலையில் வைக்கவும் செய்யும். இது நான் சொல்லக்கூடியது 2வது பட்சமாக. புரட்டி போடும், அது நல்ல புரட்டல், அந்த உச்சத்தை தொடக்கூடிய வகையிலே கொண்டு உட்கார வைப்பார். ஆக பணம், பதவி, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, சுகம், சுகம் என்பதுதான் உயிர்கள். எல்லா உயிர்களும், பிறந்த உயிர்கள் அத்தனையும் சுகத்தை நாடித்தான் செல்லும். தண்ணி எப்படி கொட்டினா பள்ளத்தை நோக்கி ஓடுமோ அது போல பிறந்த குழந்தைய பாருங்க, கையை மூடிக்கிட்டு தான் பிறக்கும். ஏன் கையை நீட்டி வச்சு பிறந்தான்னு? பிறந்த மண் ஆசை, மண்ணில் தொட்ட உடனே அதுக்கு அந்த காந்த சக்தி பட்ட உடனே எல்லாம் எனக்கு வேணும் என்ற கணக்கிலே கையை பொத்தி வச்சுக்கணும். பிறந்த குழந்தை பாருங்கள், பிறந்த உடனே பாருங்கள், கையை பொத்திக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். மண் சுகம், மண்ணுடைய அட்ராக்டிவ் பிறந்த குழந்தை அந்த முந்தைய ஜென்மத்தை எல்லாம் மறந்து விடும். மண்ணின் தாக்கம் பட்ட உடனே எல்லாத்தையும் மறந்து, அது வரைக்கும் அது நினைவோடு தான் இருக்குமா. இப்படித்தான். ஆகையினால் ஆசையால் தேடி ஓடி நம்ம சுகத்தை பெறக்கூடியதாக அமையக்கூடிய உயிர்களுக்கு சுகம்தான் முக்கியம். அந்த சுகம் இப்பொழுது மகரத்திலே பிறந்த உங்களுக்கு கடகராஜ குருப்பெயர்ச்சி என்பது பல வகையான சுகபோகங்களை கொண்டு சேர்ப்பார். ஆகையினாலே குடும்பம் ஓரிடம், நீங்கள் ஓரிடமாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். இது கும்பராசிக்காரங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். அடுத்தபடியாக அந்த வாக்கு சுத்தம் என்பது தெளிவாக இருக்கும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. தனம், குடும்பம், வாக்கு, தன நிலையை பொறுத்தமட்டில் அமோகமாக இருக்கும். 3ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால சுகம் திளைக்க திளைக்க சுகத்தை பெறுவீர்கள். நம்பிக்கை ஊட்டும் துணிச்சல் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல அருமையான நண்பர்களும் கிடைக்கப் பெறுவார்கள். குறிப்பாக பெண் நண்பர்கள் அதிகம் கிடைப்பாங்க. அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மகரத்திற்கு 4ஆம் வீடு மேசம், மேசத்திற்கு 4ஆம் வீடு கடகம். ஆகையினால தாய், சுகம், கல்வி ரொம்ப சிறப்பாக விளங்கும். வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்குவீங்க. தாயாருக்கு ஏற்பட்டு வந்த நோய் நொடிகளெல்லாம் விலகி ஆரோக்கியம் பெறுவாள். சில பேருக்கு புதிய நிலப்புலன்களும் கிடைக்கும். 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சிறப்புகளும் இருக்கும். பட்சே பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் சென்று இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதான் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கனே. ஆக சொந்த பந்தங்களை விட்டு விலகித்தான் இருக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் இல்லை அப்படின்னா பிள்ளைகள் கொஞ்சம் அவங்க வாட்டுக்கு சுதந்திரமாக சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து உற்றார் உறவினர்களும் பொறாமையினால் கள்ளக்கொண்டேறியத்தான் செய்வாங்க. ஐயா மரம் பழுத்து தொங்குது, மாம்பழங்கள் அப்படியே கூத்து கொலுங்குது அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரல்ல நண்பன் எவனாக இருந்தாலும் கள்ளக்கொண்டு எரிஞ்சு அந்த மாம்பழத்தை எப்படியும் பறிச்சே தீரணும்னு முயற்சிக்கத்தான் செய்வாங்க. அதுபோல் உங்களுடைய நல்ல வாழ்க்கை, நீங்கள் எங்கே இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கையா அப்படின்னு சொல்லி உறவினர்கள் பொறாமை ஏற்படும். அதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. ஆக அந்த கல்லடி அப்படிங்கிறத விட கண்ணடி என்பது ரொம்ப கடுமையாக இருக்குது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பழைய கடன்கள் விலகி புதிய கடன்கள் சில பேருக்கு உருவாகும். சில பேருக்கு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நல்லபடியாக இருக்குது. கடன்கள் வெகுவான கடன்கள் இருந்த போதிலும் கூட பாதி அளவு குறைந்துவிடும். கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். சத்துருக்கள் சரணடைவார்கள். சத்துருக்களாலே சில சமயங்களில் வரவுகளும் கிடைக்கும். அது அவங்க செய்யக்கூடிய கூத்து அவங்களுக்கே பாதகமாக முடிந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நோய் நொடிகளை பொறுத்தமட்டில் இருந்த நோய் நொடிகள் மெல்ல மெல்ல குறையும்.
ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிற மாநில பெண்கள், பிற வெளிநாட்டு பெண்கள் தொடர்பு சகவாசம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இவைகள் பெரும்பாலும் உங்களை பொறுத்தமட்டில் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்குது. இப்பொழுது தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற கணக்கில் தொட்டவளெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து வரக்கூடிய பயணிக்கின்ற ஒரு கட்டமாக அமைந்திருக்கின்றது. 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பெண்கள் தொடர்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் அவளுக்கு முழு வாழ்க்கையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகின்றது. இதனால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு நல்ல யோக போகங்கள் அமையும். தொழில் வாணிபம் சிறக்கும். தோப்பனாருக்கு உண்டான உத்தியோக சிக்கல்கள்லாம் விலகி நல்லபடியாக பணி அமையும். பணிச்சுமை குறையும். அலைச்சல் திருச்சல் குறையும். என்றாலும் கூட டெப்டேஷன் பணிகளால் தோப்பனாருக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். பட்சே தோப்பனாருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக பாக்கியத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய வகையிலே 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அந்த தோப்பனாரும் நல்ல சுகபோகத்தில் திளைப்பார். நீங்களும் நல்லபடியாக சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிறைய பேருக்கு தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு உண்டாகும். பெரும்பாலும் அந்நிய தேசவாசங்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் அமையும். அதிலும் சிறந்த லாபங்கள் 1க்கு 10 மடங்கு லாபத்தை பெறக்கூடிய வகையிலே அது அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே 1க்கு 10 அல்ல, 1க்கு பல மடங்கு லாபங்களை கொண்டு கொட்டி குவிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய முன்னோர், அதாவது உங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா பிறந்த மூத்தவர்கள், உங்களுக்கு மூத்தவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை பெருமைப்படக்கூடிய வகையிலே வாழக்கூடிய ஒரு யோகமாக இது விளங்குது. ஆகையினால் அந்த சகோதர ஒற்றுமைகளும் சிறப்பாக விளங்கும். லாபங்கள் பெருகும். 12ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன போக பாக்கியத்திற்காக நல்ல செலவு பண்ணுவீங்க. சுகத்தை முழுக்க மன்மதனை போல் அனுபவிக்கக்கூடிய அருமையான சுகத்தை பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.